ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீக் நம்ம பண்ண ஒரு பிசி பில்டு பற்றி தான். அது போக ரெகுலராக பிசி பில்டு பண்ணும்போது கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் இல்லாட்டி கிளாரிஃபிகேஷன் பற்றியும் பேசலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவில் ஒரு 2 கிளாரிஃபிகேஷன் பற்றி பேசலாம் அப்படிங்கிறது எங்களோட ஐடியா. அது போக ரெகுலராக நாங்கள் போடக்கூடிய பிசி பில்டு வீடியோஸில் இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன், இன்றைக்கி எல்லாருமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்புறம் அவங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்க்கு ஒரு எஸ்எஸ்டி வாங்குறது வழக்கம். மினிமம் எல்லாருமே 500 GB ஆஃப் NVMe எஸ்எஸ்டி தான் வாங்குவீங்க. அது போக எனக்கு ஸ்டோரேஜ் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் கேட்குறது வந்து 1 TB ஆஃப் ஸ்டோரேஜ். ஸோ இந்த 1 TB ஆஃப் ஸ்டோரேஜ் எப்படி வாங்கலாம்? ஹார்ட் டிரைவாகவே வாங்கலாமா இல்லாட்டி எஸ்எஸ்டி வாங்கலாமா அப்படிங்கிறது. இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டு படி 1 TB ஆஃப் ஹார்ட் டிரைவும் 1 TB ஆஃப் சாட்டா எஸ்எஸ்டியும் அப்ராக்சிமேட்லி சேம் ப்ரைஸ். பட் ஹார்ட் டிஸ்கோட எஸ்எஸ்டி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 TB ஆஃப் ஸ்டோரேஜ் தேவைப்படுறவங்க இன்றைக்கி ஹார்ட் டிரைவுக்கு பதிலாக எஸ்எஸ்டியாகவே வாங்குறத நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் 2 TB இல்லை 4 TB ஆஃப் ஸ்டோரேஜ்லாம் தேவைப்படுறவங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கும் ப்ரிஃபர் பண்ணலாம், எஸ்எஸ்டியும் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா ஹார்ட் டிஸ்க் தான் ப்ரைஸ் கம்மியாக ஆப்ரேட் ஆகும். பட் எனக்கு ஸ்பீடு தான் முக்கியம், ப்ரைஸ் முக்கியம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அதை எஸ்எஸ்டியாகவும் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். பட் 1 TBயில் கண்டிப்பாக நாங்கள் எஸ்எஸ்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். செகண்டாக எல்லோரும் கேட்குற கிளாரிஃபிகேஷன், ஒரு பட்ஜெட் பிசி பில்டில் மதர் போர்டு எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஒரு பட்ஜெட் பில்டில் மதர் போர்டு சூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தேவையான ஃபீச்சர் இருக்கிற மதர் போர்டை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரேம் அப்கிரேட் ஃபியூச்சரில் பண்ணுவேன். ஸோ எனக்கு 2 ரேம் ஸ்லாட் வேண்டாம், 4 ரேம் ஸ்லாட் வேணும். அப்புறம் நான் NVMe எஸ்எஸ்டியுமே ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஒரு M.2 வேண்டாம், 2 M.2 ஸ்லாட் இருக்கிற மதர் போர்டு வேணும். அது போக இன்பில்டாக எனக்கு ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் வேணும். இல்லைனா எனக்கு மினிமம் இவ்வளோ நம்பர் ஆஃப் 3.0 USBs வேணும். இன்பில்டாகவே மதர் போர்டில் டைப் சி போர்ட் இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்கிற மதர் போர்டு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பட்ஜெட்டில் இந்த ஃபீச்சர்ஸில் இருக்கிற மாதிரி எந்த மதர் போர்டு செட் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிராண்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்குற எல்லா ஃபீச்சருமே 2 பிராண்ட் ஆஃப் மதர் போர்டில் இருக்குது, அப்ராக்சிமேட்டாக சேம் ப்ரைஸ் அப்படின்னா அந்த 2 மாடலில் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, சூஸ் பண்ணியிருக்கிற 2 பிராண்டில் எந்த பிராண்டோட ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணி அந்த மாடலை சூஸ் பண்ணுங்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம பில்ட் பண்ண பிசியோட ஸ்பெக்ஸ் அப்புறம் அதோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிசி பில்ட் தர்மபுரியில் ஒரு ஸ்டார்ட் அப்காக ஒரே ஸ்பெக்ஸில் 2 பிசி வாங்கியிருந்தாங்க. நம்ம சேஃபாக தர்மபுரிக்கு ஷிப் பண்ணியும் கொடுத்துருந்தோம். உங்களுக்கு பிசி பில்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட அப்ளிகேஷனுக்கு சூட்டபுளான ஸ்பெக்ஸ் எங்களால் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் பிசி பில்டு பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக சேஃபாக டோர் டெலிவரியும் பண்ணுவோம். கேஸ் ஸ்னைப்பர் கேமிங் மெஷ் 1F. இந்த கேஸில் ஃப்ரண்ட்லி மெஷ்ஷோடையும் இன்பில்டாக ஒரு 120 mm ஃபேனோடையும் வரும். இது ஒரு எக்ஸலண்ட்டான ஏர் ஃப்ளோ இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கேஸ். மதர் போர்ட் Gigabyte B550M DS3H. இந்த மதர் போர்டில் இன்பில்டாக 4 ரேம் ஸ்லாட் அப்புறம் 2 M.2 ஸ்லாட்டோடையும் வரும். அது போக ரியரில் 4 3.0 USB அப்புறம் 4 2.0 USBயோடையும் வரும். ப்ராசஸர் AMD Ryzen 5 5500. இது ஒரு 6 கோர் ப்ராசஸர். பட்ஜெட்லேயும் வேணும், ஆல்ரவுண்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸர் ஒரு எக்ஸலண்ட்டான சாய்ஸ். இந்த பில்டில் இந்த ப்ராசஸர் கூடயே வந்த ஸ்டாக் கூலர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ரேம் கோர்சார் வெஞ்சன்ஸ் 3200 MHz 32 GB DDR4. 2 16 GB ஸ்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் டுவெல் சேனலுக்காக. SSD WD Blue SN570 500 GB NVMe. அது போக இந்த பில்டில் ஸ்டோரேஜுக்கு க்ரூஷியல் P3 1 TB NVMe தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மதர் போர்டில் 2 M.2 ஸ்லாட் இருந்தனால ஸ்டோரேஜுக்கும் நம்ம ஒரு NVMe SSDயை ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். பவர் சப்ளை கூலர் மாஸ்டர் 550 watts 80+ பிரான்ஸ். கூலர் மாஸ்டர் ஒரு எக்ஸலண்ட்டான பவர் சப்ளை பிராண்ட். இந்த மாடல் 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு வரும். பிசியை பொறுத்த வரைக்கும் பவர் சப்ளையோட குவாலிட்டியும் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பிராண்டாக சூஸ் பண்ணி வாங்கணுங்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். கிராஃபிக் கார்டு NVIDIA RTX 3060 8GB. ஆஸ் யூஷுவல் நாங்கள் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் ஒரு கிராஃபிக் இன்டென்சிவ் அப்ளிகேஷனாக இருந்தது அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ ஹையர் எண்ட் கார்டு வாங்க முடியுமோ
அந்த கார்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு பிசி பில்டு ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பிசியை டோர் டெலிவரியும் பண்ணி கொடுப்போம். எங்கள் சேனலில் ரெகுலராக பிசி ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.